எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப பார்க்க போறது என்னன்னா, அகப்பொருள் இலக்கணத்துல கருப்பொருட்களை பத்தி பார்க்க போறோம். கருப்பொருள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 13 கருப்பொருட்கள் இருக்கு. இந்த கருப்பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள், தெய்வம், மரம், விலங்கு, உணவு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. 13 கருப்பொருட்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை கருப்பொருட்கள் இருக்கு? இதே மாதிரி நிறைய கருப்பொருட்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். இப்போ நிலங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐவகை நிலங்கள் இருக்கு, சரியா? இந்த ஐவகை நிலங்கள் காணப்படுது. ஒவ்வொரு நிலத்துக்கும் கருப்பொருட்கள் உண்டு. ஒவ்வொரு நிலத்துக்கும் என்ன செய்யுது? கருப்பொருட்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் மொத்தம் 13 கருப்பொருள் இருக்கும். ஒவ்வொரு நிலத்துக்கும் எத்தனை கருப்பொருட்கள் இருக்கும்? 13 கருப்பொருட்கள் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தாமரை. இது என்னது? பூ. இது எந்த நிலத்துல உள்ள பூ? இது எந்த நிலத்துக்கு கருப்பொருள் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையான டிப்ஸை நான் இப்போ சொல்றேன். மருதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் என்னது? மருத நிலம், சரியா? அப்போ இதுக்குரிய கருப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம இருக்கிறது மருத நிலம் தான். ஏன்னா நம்ம பகுதியில் வயலும் வயல் சார்ந்த இடமும் இருக்கிறதுனால நம்ம மருத நில பகுதி. அப்போ இதில் உள்ள கருப்பொருட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ சொல்றேன். இப்போ சின்ன உங்களுக்கு மெத்தட் பாருங்க. எங்கெல்லாம் நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோ அதெல்லாம் மருத நிலம் தான். எங்கெல்லாம் ஊர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோ அதெல்லாம் மருத நிலம் தான். எங்கெல்லாம் நெல்லு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அது மருத நிலம். அது மருதம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது மருத நிலத்தை சார்ந்தது தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கவனிங்க. நமக்கு நீர்க்கோழின்னு கொடுத்துருக்கு. நீர்க்கோழி. இப்போ பாருங்க, நீர்க்கோழின்னு எழுதியிருக்கேன். அப்போ நீர்க்கோழி அப்படிங்கும் போது இது எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்க்கோழின்னு வந்திருக்கிறதுனால இது பறவை. இது என்னது? நீர்க்கோழி பறவை, சரியா? பறவை. அடுத்தது இது என்னது? செங்கழு நீர். இது என்னதுன்னா பூ. நீர் நாய். இது விலங்கு. இது என்னது? விலங்கு. இப்போ இதுல எல்லாம் பாருங்க, நமக்கு நீர்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? அப்ப எங்கெல்லாம் நீருங்கிற வார்த்தை வருதோ அப்படி வந்தா அது மருத நிலம் தான். அப்ப இது மருத நில பறவை, இது மருத நில பூ, இது மருத நில விலங்கு. சரி, அப்ப இதுல பாருங்க, ஊர் அப்ப எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம். இப்ப பேரூர், ஊர்ல முடியுதா? மூதூர், ஊர்ல முடியுதா? ஊரன். அப்படி இதெல்லாம் ஊர்ல வருது. இப்படி ஊர்னு வந்தாலே அது மருத நிலம் தான். அப்ப இந்த ரெண்டும் என்ன? சிற்றூர், பேரூர் நமக்கு என்னது? ஊர், அப்படிதானே? மருத நில ஊர். அடுத்தது ஊரன்கிறது மருத நில மக்கள். மருத நிலத்தோட மக்கள், சரியா? அடுத்து பாருங்க, நெல்லு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான், சரியா? நெல்லரித்தல், நெல்லுங்கிற வார்த்தை வருதா? அடுத்து நெல்லரிக்கிணை, நெல் வருதா? செந்நெல், வெண்ணெல். இப்படி நெல்லுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான். அப்போ இது என்னது? மருத நில தொழில். இது என்னது? மருத நில பறை. இது மருத நில உணவு. வெண்ணெல்ங்கிறது மருத நில உணவு தான். இப்ப பாருங்க, மருதம் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான். மருதம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது என்னதான்? மருத நிலம் தான். இப்ப பாருங்க, மருத யாழ், மருதப்பண், மருதம். அப்ப மருதம்னு வருதா இல்லையா? இது எல்லாமே மருத நிலத்துல உள்ள கருப்பொருட்கள் தான். அப்ப மருத யாழ் சொல்லும் போது இது என்னது? யாழ். கருப்பொருள் யாழ். இது பண்ணு சொல்லும் போது மருத பண் கருப்பொருள், பண்ணுங்கிற கருப்பொருள். மருதம்ங்கிறது மரம், மருத நிலத்துல உள்ள மரம், சரியா? இதுவும் மருத நிலத்துல உள்ள கருப்பொருட்கள் தான். அப்ப இது எப்படி? நீரு, ஊரு, நெல்லு, மருதம், இது எதுவுமே இதுல வரலையே. அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருமை எங்க கிடைக்கும்? எருமை எப்பவும் தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். எருமை எப்பவுமே எங்க கிடக்கும்? தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். அதனால எருமைங்கிறது என்னது? மருத நிலத்துல உள்ள விலங்கு. எருமை எப்பவுமே என்ன செய்யும்? தண்ணிக்குள்ள தான் கிடக்கும். அதனால எருமை மருத நிலத்துல உள்ள விலங்கு. தாமரை பூ எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அப்ப இது என்னது? தண்ணிக்குள்ள தான் இருக்கிறதுனால தாமரை என்பது மருத நிலத்துல உள்ள பூ. அடுத்தது நாரை அன்னம். நாரை தெரியுமா? நாரைப்பறவை. இந்த நாரைங்கிற பறவை எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ள தான் நிற்கும். அது அன்னப்பறவை, அதுவும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு என்னதுன்னா மருத நிலத்துல உள்ள பறவை. இந்த ரெண்டும் மருத நிலத்துல உள்ள பறவை, சரியா? அடுத்த பொய்கைன்னு அடுத்து என்னது? தண்ணி எங்க கிடக்கோ அதுக்கு தான் பேரு பொய்கை, அதாவது குளம். எடுத்தாலும் சொல்றாங்க குளம் சொல்லலாம்.
பொய்கைன்னா என்னது குளம்னு அர்த்தம் சரியா. அப்ப தண்ணி கடந்தாதான் அதுக்கு பேர் என்னது பொய்கை. அப்ப பொய்கை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர். இது மருத நிலத்துல உள்ள நீர் வந்து பொய்கை சரியா. இந்த மாதிரி எளிமையான முறையில நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்.